கண்டிப்பா ரிஷப ராசிக்கு பொதுவா இந்த சனி பகவான் மீனத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 11ல லாபத்துல இருக்கார். அது யாரா இருந்து லாபத்துல இருக்காருன்னா ரிஷபத்திற்கு தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான், 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்போம். அவங்க கொஞ்சம் நிதானமாக ரொம்ப பொறுமையா அமைதியா இருந்தாங்கன்னா அதுவே ரொம்ப சிறப்பு. இந்த நேரத்துல அவங்க ஏதாவது சுற்றுலா போறோம்னு ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள்ட்ட அன்பு பாராட்டலாமே தவிர பகைமை பாராட்டக்கூடாது. அதற்கான சூழ்நிலைகள் இப்ப அமையும். இந்த நேரத்துல அவங்கள்ட்ட இருந்து ஒரு உதவிகளை எதிர்பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது 11வது வீட்டுல போய் சனி பகவான் ஸ்தம்பனம் ஆயுது. அவங்களுக்கு வரக்கூடிய நன்மையே இங்க பிரேக் ஆகுது. நல்லது பண்ணும்போது அந்த நல்லதை நிப்பாட்டக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கிறதுனால நம்பி கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. அது மட்டும்தான் ரிஷபத்தை பொறுத்தளவுல நம்ம எச்சரிக்கை பண்ண வேண்டியது. அதாவது கெடுதல் நடக்காது, கெடுதல் நடக்கிறதுக்கு நாமளே ஒரு காரணமா ஆயிடக்கூடாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு, அதாவது வீணா வம்ப நம்மளே இழுத்து விட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. அதனால கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். எதா இருந்தாலும் ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்ததுன்னா அதுவே உங்களுக்கு ஓகே தான். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிடத்துறையில் வல்லுனர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அனைவருக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஆசானா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபரை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். உங்களுக்கும் ஜோதிடம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், வெளியில பார்க்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு மட்டுமாவது என் குடும்பத்திற்கு மட்டுமாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப அழகா ஏஎல்பி ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அருமையா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க கத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜாதகம் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க மேடமை தொடர்பு கொள்ளலாம். மேடம் யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேற யாருமே இல்லைங்க, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மேடமை சந்திச்சு இன்னைக்கான பயிற்சி பலாபலன்கள் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பு உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப அழகா வாழ்வியல் பரிகாரங்களும் சரி, இல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலமா நிறைய பேருக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்க்க கூட கத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கத்துக்கிறதால என்ன மேம் பலன்? ஒரு சின்ன 2 லைன்ல சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ நமக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம். அவர் நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்காக நீங்கள் ஆகான் இருக்கீங்க, ஓகோன் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் வரும்னு சொல்லலாம். இன்னொரு சில ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை டைவர்ட் பண்ணியும் விடலாம். இது எது உண்மை அப்படின்னு தெரியாம நிறைய பணத்தை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல தோத்து போயிட்டு நம்ம கிட்ட வந்து ஜாதகம் படிச்சு இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான அஸ்ட்ராலஜரா இருக்கக்கூடிய நிறைய பேரை அவங்களுக்கு நான் கை காட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்மகிட்ட வரும்போது கட்டணம் செலுத்துவதற்கு கூட பணம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிட்டு படிச்சுட்டு இன்னைக்கு அவங்க ஒரு ஜாதகத்திற்கு 25,000 வரையும் வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியா வளர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. நமக்கு நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் நமக்கு நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய பலன்கள் எல்லாமே நீங்க ஒரு ஜோதிடத்தை பாத்துக்கலாம். பட் அவர் கரெக்டா தான் சொல்றாராங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நம்ம பயப்படாம இருக்கலாம். அப்படிங்கறதா இதுல நம்ம கத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன். சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பத்தி சொல்லுங்க மேம். ஒவ்வொரு ராசிக்குமான சனி வக்ர பயிற்சி பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சனி வக்ரம் அப்படின்னா என்ன, எந்த டேட்ல வந்து அது நடக்குது? கண்டிப்பா ஒவ்வொரு கிரகத்திற்குமே வக்ரம் அப்படின்னு இருக்கும். அதுல சூரிய சந்திரனுக்கு மட்டும் வக்ரம் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற எல்லா கிரகங்களும் வக்ரம் ஆகக்கூடிய கிரகங்கள் தான். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிரகம் தன் அச்சில் நிற்கும் போது, இப்ப நம்ம ஓடுற பஸ்ல இறங்கினோம்னா எப்படி ஆகும்? கொஞ்சம் தூரம் அந்த பஸ், அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு தன் அச்சில் ஒரு கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்தம்பனம் ஆயிடும். அந்த ஸ்தம்பனம் ஆகும்போது பாக்குறவங்களுக்கு அது பின்னாடி நகர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும்.
அதுக்கு பேர் தான் நம்ம வக்ரம்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே கிரகம் வந்து பின்னாடி நகர்றதெல்லாம் கிடையாது. அந்த டக்குன்னு நிக்கும் போது அது சில நிமிஷம் அது பின்னாடி போற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்கும். இப்போ பஸ் நின்னுட்டு இருக்கும், சில பஸ் மூவ் ஆகும்போது நமக்கே நம்ம பஸ் பின்னாடி சிக்னல் எல்லாம் நிக்கும் போது கூட மூவ்மெண்ட் ஆற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த வக்ரம். அதுக்கு பேரு ஸ்தம்பனம்னு சொல்றது. சனியுடைய ஸ்தம்பனம் அப்படிங்கறது பொதுவா நம்ம இந்த சனி பகவான், நான் ஜோதிடம் படிக்கிறப்போ எனக்கு எங்க மாமனார் தான் குரு, தாய் மாமாவும் கூட. அப்ப இந்த சனி பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டங்களை கொடுப்பாருன்னு ஒரு பாடலாவே, புலிப்பாணி பாடல் மாதிரி ஒரு பாடலாவே அவரே ஓனா எழுதினது. அந்த பாடலை சொல்லிடுவாங்க. அந்த பாட்டை சொன்னோம்னா போதும், சனி பகவான் என்ன கஷ்டங்களை கொடுப்பாருன்னு அதுல வந்துடும். பாரப்பா ஏழரை சனி அஷ்டம சனியின் பலனதனை சொல்ல கேளு, பல தொழிலும் கெட்டுவிடும் பணத்துக்கோ திண்டாட்டம், பாடுபட்டு சேர்த்த பணம் பல வழியில் விரயமாகி பஞ்சனையில் துயின்ற மகன் பாய் தேடி அலைவானப்பா, பால் சோறு உண்ட மகன் பழைய கூழ் தேடிடுவான், கைத்தொழிலும் கட்டுவிடும் கடன்காரர் மொய்த்து நிற்பார், கையவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள் கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார் பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார் உறவுக்காரர் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும் உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம் சிறை பயமும் உண்டாகும் பார், வீட்டினிலே உயிர் சேதம் விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பழிக்காது விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது விளைந்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றோருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள் அஷ்ட கண்டங்களும் தோன்றும் அப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவார் ஜாதகர். இதுதான் ஏழரை சனிக்கான பாட்டு. அப்ப இந்த ஒரு பாடல்லையே அந்த ஏழரை சனின்றது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அப்படி தத்ரூபமா இருக்கு. மொத்தமா இது அதனுடைய இதுக்குள்ள அடங்கிடும். இத பாட்டை சொன்னாவே போதும், எல்லாருக்கும் கண்ணுல தண்ணி வந்துடும். இதுக்கு மேல பலனே அவங்க கேட்க வேண்டாம், எல்லாமே இதுக்குள்ளே வந்து. அதான் இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் அவரவர்களுடைய செயல்களை பொறுத்து. கண்டிப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட சனி பகவானை தான் நீதிமான்னு சொல்றோம். இவர் நமக்கு விருப்பப்பட்டு கஷ்டத்தை கொடுக்கணும்னு கொடுக்கறது இல்ல, நம்ம செய்த செயல் வினைகள் எங்கெங்கெல்லாம் அதுக்கு தான் என்ன விதை ஊனி இருக்கோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். நம்ம நல்ல பழங்களை எடுத்துச்சோம்னா நல்ல பழமா நமக்கு கிடைக்கும். அப்ப இல்ல வெறும் முள்ளு செடியை தான் நம்ம தூவி இருக்கோம்னா முள்ளுதான் நம்மளை குத்தும். அதனால இந்த சனி பகவான், அதனாலதான் கர்மகாரகன் நீதிகாரகன்னு சொல்றது. இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே நல்ல பலன்கள் வரும். இல்ல அவர் ஆகாத இடத்துல இருக்காருன்னா நிறைய துன்பங்கள் தான் வரும். இப்ப துன்பப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப கிஃப்ட். ஆனா நல்லது நடக்கிறவங்களுக்கு இந்த வக்ரம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கஷ்டகாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால யாருக்கெல்லாம் நல்லா இல்லை, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம பார்த்துடலாம் மேம். சனி வக்ர பயிற்சியோட பலாபலன்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? கண்டிப்பா ரிஷபராசிக்கு பொதுவா இந்த சனி பகவான் மீனத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 11ல லாபத்துல இருக்கார். அது யாரா இருந்து லாபத்துல இருக்காருன்னா ரிஷபத்திற்கு தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான், 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த சனி பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தளவில் 100% சூப்பரான பலன்களை தரும்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஸ்தம்பன காலம், இந்த வக்ர காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 6 மாத காலம், அதை ஒரு 5.5 மாதம்னு வச்சுக்கோங்க. ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து அவங்க டிசம்பர் 11ஆம் தேதி வரையும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப பேராசைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அதனால அவஸ்தைகளை சந்திக்காம அவங்க கொஞ்சம் நிதானமாக ரொம்ப பொறுமையா அமைதியா இருந்தாங்கன்னா அதுவே ரொம்ப சிறப்பு. இந்த நேரத்துல அவங்க ஏதாவது சுற்றுலா போறோம்னு ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி 2வது திருமணத்திற்கான வாய்ப்பை அமைச்சு கொடுத்து அதனாலேயே சில சங்கடங்களையும் கஷ்டங்களையும் தரக்கூடிய அமைப்பை அவங்களுக்கு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்கள்ட்ட அன்பு பாராட்டலாமே தவிர பகைமை பாராட்டக்கூடாது. அதற்கான சூழ்நிலைகள் இப்ப அமையும். இந்த நேரத்துல அவங்கள்ட்ட இருந்து ஒரு உதவிகளை எதிர்பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது 11வது வீட்டுல போய் சனி பகவான் ஸ்தம்பனம் ஆயுது, அவங்களுக்கு வரக்கூடிய நன்மையே இங்க பிரேக் ஆகுது. அப்ப இவங்க அந்த நேரத்துல போய் ஒரு அண்ணன்ட்டையோ அக்காட்டையோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. அப்ப அவங்க சூழ்நிலை புரியாம நம்ம அவங்கள்ட்ட மன வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இந்த நேரத்துல அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல பதவி உயர்வு அப்படின்னு சொல்லலாம்.
இந்த நேரத்தில் நான் ப்ரமோஷனுக்காக ஒரு மேனேஜர்கிட்ட நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன், ப்ரமோஷன் என்னாச்சுன்னு கேட்குறேன்னா அவர் ஒரு டென்ஷனில் இருப்பார். அதனால நம்ம ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கூட இன்னும் எப்போ பார்த்தாலும் ப்ரமோஷன் கேட்டுக்கிட்டே இருக்காப்ல, இவனுக்கு ப்ரமோஷனே கொடுக்கணும்னு நினைச்சாலும் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஆகா சூப்பரா போயிட்டு இருக்கு, இது நமக்கு நல்ல லாபம் தரக்கூடிய இடம் நேரம், இந்த நேரத்தில் நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா சூப்பராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் எதுலையாவது கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை விட நஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. அதனால இந்த வக்ர காலகட்டங்களில் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்க. இந்த வக்ரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா ஒரு மாயை கிரியேட் பண்ணிடும். ஏன்னா அவர் வந்து 2.5 வருஷ காலம் உங்களுக்கு சூப்பராக இருப்பார் அப்படின்னாலும் அந்த ஒவ்வொரு வருஷமும் வக்ர நிலை அப்படிங்கிறது வரும். அப்படி வக்ர நிலை வரும்போது கண்டிப்பாக அந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். ஏன்னா நல்லது பண்ணும்போது அந்த நல்லதை நிப்பாட்டக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கிறதுனால நம்பி கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. அது மட்டும்தான் ரிஷபத்தை பொறுத்தளவில் நம்ம எச்சரிக்கை பண்ண வேண்டியது. அதாவது கெடுதல் நடக்காது, கெடுதல் நடக்கிறதுக்கு நாமளே ஒரு காரணமா ஆயிடக்கூடாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு, அதாவது வீணா வம்ப நம்மளே இழுத்து விட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. அதனால கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும், எதா இருந்தாலும் ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்ததுன்னா அதுவே உங்களுக்கு ஓகே தான். இந்த நேரத்துல பிரச்சனைகளை சந்திக்காம இருக்கணும், தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நேரம் பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம திருவள்ளூர்ல பெருமாள் வைத்தியநாத பெருமாள் அப்படிங்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால அந்த வைத்தியநாத பெருமாளை இந்த ரிஷப ராசியில உள்ளவங்க போய் உப்பு மிளகும் வாங்கி போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை, வீரராகவ பெருமாள்னு பேர், அந்த திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வைத்திய வீரராகவ பெருமாள் அப்படின்னு பேர். அதனால அங்க போய் வேண்டிக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மேம். சனி வக்கர பயிற்சி என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சாலும் இவங்க இல்லம் தேடி வரக்கூடிய அந்த உறவு யாரா இருப்பாங்க மேம்? அந்த உறவு வந்து இவங்களுக்கு சாதகமான உறவா இல்லது பாதகத்தை கொடுக்கக்கூடியவர்களா? இந்த நேரத்துல இவங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய உறவு அப்படின்னா மூத்த சகோதரம் தான். ஆனா இந்த வக்ர காலகட்டங்கள்ல அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போனாலும் அங்க ஏதாவது பேச்சுவார்த்தையில பிரச்சனைகள் வந்துடும், அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டாலும் அங்க பேச்சுவார்த்தைகள ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். அதனால அவங்க நம்மளை தேடி வந்து பிரச்சனை உள்ளாகக்கூடிய உறவுனா அது மூத்த சகோதரம் தான், அல்லது 2வது திருமணத்தினால ஏற்படக்கூடிய அது கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஒரு விருந்துக்கு கூப்பிடுறதுனா கூட ஒரு 4 மாசம் கழிச்சு கூப்பிடுங்க, இல்ல அவங்க வந்துட்டு போற வரை அமைதியா இருங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப அருமை மேம். ரொம்ப சூப்பரான பதிவா சனி வக்கர பயிற்சியை பத்தி ரிஷபராசிக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஜாதகம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், என்னோட குடும்பத்தினருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்டேயே நீங்க டைரக்டா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில் பத்தி நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் நீங்க சொல்லுங்க, ஆன்லைன் கிளாஸ் எப்படிலாம் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி தருவீங்க? கண்டிப்பா இப்போ ஆன்லைன் கிளாஸ் இப்போ உள்ள அவசர யுகத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கு. ஏன்னா பல நாடுகள்ல இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கிறதுனால விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் கிளாஸ் நடக்குது. இந்த கிளாஸ் வந்து முதல்ல எல்லாம் ஜோதிடம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பரம்பரையா வரணும், பாரம்பரியமா வரணும், தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ அப்படி கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படை வாழ்க்கை கல்வி. நம்ம எப்படி பாடத்திட்டம் படிக்கிறோமோ அதே மாதிரி இது நம்ம வாழ்க்கைக்கு. இப்போ +2 வரையும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், என்ன கத்துக்க போறோம்? எதுவுமே கத்துக்கிறது இல்லை. அந்த கணக்குகள் போடுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கும், இயல்பான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ஆனா வாழ்க்கையை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி என்னன்னா இந்த ஜோதிடம் தான். அப்ப இந்த ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு அடுத்து என்ன பலன்கள் நடக்குது, எந்த கிரகம் என்ன மாதிரியான குணத்தோட இருக்கு, அது எப்படியெல்லாம் நம்மளை அப்ளை பண்ணுது. நம்ம ஒரு சில நேரத்துல கோவப்பட்டிருப்போம், ஒரு சில நேரத்துல சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு, கோவப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு. அடுத்தவங்க கோவப்படுறாங்கன்னா ஓ அவங்களுக்கு ஏதோ செவ்வாய் வேலை செய்தாட்டு இருக்கு, ரொம்ப கோவமா இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் போட்டோம். எந்த ஒரு உணர்ச்சிகளுமே 10 நிமிஷத்துக்கு மேல நிலைச்சு இருக்காது. அது அழுகையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். ஒரு 10 நிமிஷம் நீங்க சிரிச்சீங்கன்னா வயிற்று வலி வந்துடும், அதுக்கு மேல சிரிக்க முடியாது. அழுகையா இருந்தாலுமே 10 நிமிஷத்துக்கு மேல தேம முடியாது. அந்த மாதிரி அந்த நிகழ்வு ஒரு நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல அவ்வளோ ஒரு ஸ்பெசிபிக் இருக்கு. 10 நிமிஷம் அது என்ன உணர்வாக நமக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது வரையும் நம்மளால துல்லிதமா தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக, ஒரு மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கல்வியாக நீங்க இதை எடுத்துக்க முடியும். அப்ப இதை படிக்கிறதுனா உங்களுக்கு விடிய காலையில நீங்க எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வகுப்புல ஜாயின் பண்ணணும்னா ஒரு 64 வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த வீடியோவில்
இந்த கிளாஸ்ல என்ன எடுக்க போறோம், நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விளக்கங்கள் அதுல இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. மற்றபடி ரொம்ப கணக்கு முறைகள் கிடையாது. அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு கூகுள் பிளே ஸ்டோர்ல டைப் பண்ணீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரே இருக்கு. அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல உங்க ஜாதக கட்டத்தை நீங்க போட்டு எடுத்துக்க முடியும். நம்ம எப்படி பலன் பார்க்கறதுங்கிறத மட்டும் தான் நம்ம வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். அது 1 மாசம் கிளாஸ் தான். 15 நாள் உங்களுக்கு சப்ஜெக்டா இருக்கும், 15 நாள் பிராக்டிகலா இருக்கும். உங்க ஜாதகத்தை, உங்க உறவுகள் ஜாதகத்தை நீங்களே போட்டு பலன் எடுக்கக்கூடிய ஒரு முறையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். சூப்பர் மேம். ஜாதகம் கத்துக்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்றது இல்லாம எளிமையா கத்துக்கலாம், அதுவும் ஒரே மாதத்துல ஜாதகம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு தோணல் இருக்கும், நம்மளும் கத்துக்கலாம், நம்ம பொண்ணுக்கோ இல்ல பிள்ளைக்கோ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஏன் திருமணம் ஆகல, நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.